ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற இந்த வசனம்: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரன் தீமோத்தேயுவுக்கு அதை சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்த தீமோத்தேயுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்முடைய பெயரை நாம் போட்டு என்ன செய்யலாம்? நாம் ஒவ்வொருவருடைய பெயரையும் இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு பதிலாக நம்முடைய பெயரை நாம் வாசித்து போட்டு எப்படி வாசிக்கலாம்னு சொன்னால், எதை குறித்து ஒரு நல்ல போராட்டம் பண்ணணும் வேண்டும் அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் அதை ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு கட்டளையாக இதை முடிந்தால் செய், இல்லைனா பரவாயில்ல என்பது போல பவுல் சொல்லாமல், இதை ஒரு கட்டளையாக நான் உனக்கு சொல்லுகிறேன், அல்லது இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன ஒப்புவித்தான்னு சொன்னால், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, இப்போ நம்ம மேலே வாசித்தோம் இல்லையா, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே அப்படிங்கிறது தீமோத்தேயுக்கு மட்டும் பொருந்துமா இல்லை நமக்கும் பொருந்துமா? இந்த வசனம் தீமோத்தேயுக்கு மட்டுமா, நமக்கும் இந்த வசனம் பொருந்துமா? நம்மை குறித்தும் நாம் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நம்மை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும்? நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை குறித்து முன் ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது, அது அவருடைய வாழ்க்கையில் நிறைந்தது. பவுலை குறித்து ஒன்று இருந்தது, அதே போல் தீமோத்தேயு குறித்தும் ஒரு முன் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. அதை போலவே நாம் ஒவ்வொருவரை குறித்தும் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? நமக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒருவருக்கு கூட அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே என்னப்பட்டிருக்கிறது, உண்டாயிருக்கிறது. அது எங்கே வாசிக்கிறோம் சொன்னால், நாம் எபேசியரிலே பார்க்கும் பொழுது, நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாக அவர் அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யாருக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே தேவன் என்ன செய்து விட்டார்? நாம் அவைகளில் நடக்கும்படி முன்னதாகவே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டவர்களாக நாம் என்ன செய்யணும்? நாம் இந்த வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஏதோ நம்மை குறித்து நாம் ஒரு சாதாரணமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு சீரியஸாக நாம் என்ன செய்யலை, சீரியஸாக எடுத்து வாழவில்லை. அது ஏதோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, நானும் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது போல நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்ல, அப்படி இல்லை. தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஏற்கனவே ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளில் நடக்கும்படி தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அது தானாக நடந்துராது. அந்த காரியங்கள் என்ன செஞ்சிடாது, தானாக நடந்துராது. அதனால தான் தீமோத்தேயுக்கு அவர் ஞாபகம் பண்ணுகிறார், முன் உண்டான தீர்க்க தரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு ஒரு நல்ல போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அது நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னால், என்னை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற, அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதை குறித்து நம்ம என்ன செய்யணும்னா, அது ஒரு நல்ல போராட்டம். அந்த நல்ல போராட்டத்தை பண்ணும்படி இந்த கட்டளை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். அந்த கட்டளை தான் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த ரெண்டு காரியங்களையும் தொடர்ச்சியாக நாம்
உடையவர்களாக, அல்லது அந்த வசனம் பாருங்க, உடையவனாய் இரு அப்படின்னு சொன்னால் அதை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசமும் நல்மனசாட்சியும் எப்பொழுதும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிலர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நல்மனசாட்சியை சிலர் என்ன செய்கிறாங்க, சிலர் தள்ளிவிட்டு அந்த விசுவாசம் அப்படிங்கிற அந்த கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே திருஷ்டாந்தங்கள். அப்படின்னா என்னன்னு சொன்னால், விசுவாசத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தம் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை அவர் என்ன செய்திருக்கிறார், சுத்தமாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். விசுவாசத்தினாலே தேவன் நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்கி இருக்கிறார். சுத்தமாக்கி நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், ஒரு நல் மனசாட்சியை நாம் தந்திருக்கிறார். இதே தீமோத்தேயுவை கொண்டு சொல்லுவார், விசுவாசத்தின் ரகசியத்தை தங்கள் மனசாட்சியிலே காத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இப்போது விசுவாசத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அறிந்திருக்கிறது போல இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்னை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு பாவம் இல்லாமல் என்னை போல எல்லா விதத்திலேயும் அவர் சோதிக்கப்பட்டார். நான் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறேனோ அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தினாலே அவரும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. இதுதான் நாம் கொண்டிருக்க வேண்டிய தேவ பக்திக்குரிய விசுவாசத்தின் ரகசியம் நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த ரகசியத்தை நாம் எங்கே காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஏதோ தலையில் இல்லை. இந்த விசுவாசத்தை எங்கே காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய நல் மனசாட்சியிலே என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே தான் நாம் என்ன செய்யணும், நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அதை சொல்லும்போது ஒரு நல்ல ஊமையை சொல்லி அவர் சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம், லூக்கா 11ஆம் அதிகாரம், மனசாட்சியை குறித்து ஆண்டவர் பேசும்போது, லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 34, 35 நாம் வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இங்கே எதை பற்றி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இந்த விளக்கு சரீரத்தின் கண் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, நம்முடைய மனசாட்சி. இப்போ நம்ம கண் சரீரப்பிரகாரமான நம்முடைய கண் தெளிவாக இருந்தால், நம்முடைய உடலில் இருக்கிற உடல் முழுவதும், சரீரம் முழுவதும் நமக்கு என்ன செய்யும், நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ கண்ணை நாம் மூடிக்கொண்டால் நமக்கு என்ன செய்யாது, எல்லாம் இருளாக இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது. அதே போலத்தான் மனசாட்சி. ஒரு மனசாட்சி அப்படிங்கிறது ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு கண்ணை போன்றது. அவ்வளவு ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப தன்மையுள்ள ஒன்று தான் இந்த கண். இந்த கண் எப்படி சரீரத்தின் விளக்காக இருக்கிறதோ அதை போல நம்முடைய மனசாட்சியும் அப்படித்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் மறுபடியும் பிறந்தபோது தேவன் நமக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மறுபிறப்பிலே இதுதான் நடக்கிறது. உலகத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்ட நம்மை நம்முடைய உள்ளத்திலே, இயேசுவாகி அவர் வெளிச்சம் நம் உள்ளத்திலே வந்தபோது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய ஆவியை, நம்முடைய மனசாட்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல நம்முடைய இருதயம் என்ன செய்து, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையின் இருதயத்தை போல நம்முடைய இருதயம் இந்த உலகத்தில் சரீரப்பிரகாரமாக பிறக்கும் போதும் அப்படித்தான் இருக்கிறது. நாம் தொடர்ந்து நீங்கள் பிறந்த குழந்தையை பாருங்கள், ஒரு மாதம் 2 மாதம் சில மாதங்கள் ஆன அந்த குழந்தையை நாம் நல்லா கவனித்து பார்த்தால், அந்த கண்ணில் அவ்வளவு தெளிவு இருக்கும், எந்த ஒரு கள்ளங்கபடம் இருக்காது. அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவ்வளவு அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக இருக்கும். நாம் குழந்தையை பார்த்தால் எப்படி பார்ப்போம்னு சொன்னால், அது கருப்பாக இருக்குதா சிவப்பாக இருக்குதான்னு பார்ப்போம், பையனா பிள்ளையான்னு பார்ப்போம். ஆனால் இல்லை,
ஒரு குழந்தையோட கண்ணை போலத்தான் நம்முடைய மனசாட்சியை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஆனால் பல வருடங்கள் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே வந்து இருள் என்ன செய்து விட்டது, இருள் வந்தது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய இருதயத்தை அவர் எப்படி ஆக்கிட்டார், திரும்பவும் ஒரு குழந்தையினுடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயத்தை என்ன செய்தார். நாம் மறுபடியும் பிறந்தபோது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய இருதயத்தை ஒரு குழந்தையின் இருதயத்தை போல அதை என்ன செய்து விட்டார், அதை மாற்றி விட்டார். அதான் அந்த மனசாட்சி. அப்போ பவுல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனசாட்சியை அதை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்னு சொன்னால் நம்முடையது. எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை அல்லது தேவன் நம்மிடத்தில் பேசுகிறாரோ அங்கே என்ன சொல்கிறார், எதை எச்சரிக்கையாக இருக்கிறார்னா, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வெளிச்சம் எப்படி இருள் ஆகிறது அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணை, இந்த சரீரமாகிய கண்ணை நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் அதை கெடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய மனசாட்சியை நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறோம், மனசாட்சி ஒன்று சொல்லுது, அதுக்கு என்ன செய்கிறதில்லை, அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறதில்லை. மனசாட்சியிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், அதுக்கு நாம் கேட்கறதில்லை. அப்படி கீழ்ப்படியாத ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த மனசாட்சி அப்படிங்கிற கண்ணை நாம் குத்தி போடுகிறோம். அப்படி நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் மனசாட்சியின் சத்தத்துக்கு எவ்வளவு செவி கொடுப்போம். இந்த மனசாட்சி குறித்து ஒரு ஞானி ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் அது என்ன செய்து அப்படின்னு சொல்லுவார். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தமிழில் மனுஷனுடைய ஆவி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒரு இங்கிலீஷில் லிவிங் பைபிள் என்ன போட்டிருக்கு, எ மேன்ஸ் கான்ஷியன்ஸ். ஒரு மனிதனுடைய மனசாட்சி, அந்த ஆவி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது என்ன செய்கிறதாம், உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அது இங்கிலீஷில் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எக்ஸ்போசிங் ஹிஸ் ஹிடன் மோட்டிவ்ஸ். அதாவது நம்முடைய உள்ளத்திலே நாம் என்ன நோக்கங்களை கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் அது என்ன செய்யும், வெளியாக்கும். எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனசாட்சி. அதுதான் அந்த தீபம், கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது பாருங்கள், அது என்ன செய்கிறது, உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இப்போ அது என்ன செய்யும்னா, ஆராய்ந்து மட்டும்தான் பார்க்கும், அது நமக்கு காண்பிக்கும். நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுது, நீ தப்பாக இருக்கிற, அல்லது நீ பாவம் செய்கிற, நீ கீழ்ப்படியாமல் இருக்கிற அப்படின்னு நமக்கு அது என்ன செய்யும்னா, எதுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த நோக்கங்களை எல்லாம் எனக்கு அது என்ன செய்யும், காண்பிக்கும். அதுக்கு செவி கொடுக்கிறதும் செவி கொடுக்காததும் அது யாருடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. தேவனுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால், என் உள்ளத்திலே மறைந்திருக்கக்கூடிய நோக்கங்கள், சிந்தைகள், அதையெல்லாம் ஏன் செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அது என்ன செய்யும் சொன்னால், அதை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். அந்த மனசாட்சிக்கு சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், நான் காக்கப்படுவேன். என் மனசாட்சியை நான் காத்துக்கொள்வேன். ஆவிக்குரிய விஷயங்களில் கூட நம்ம ஒரு ஜெபம் பண்ணுற விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஜெபம் பண்ணுற விஷயங்கள், ஒரு பொதுப்படையில் ஜெபம் பண்ணுற விஷயத்தை கூட, அது நல்ல விஷயம்தான், ஆவிக்குரிய விஷயம்தான். ஆனால் அதை கூட என்ன செய்ய முடியும், நான் எதற்காக ஜெபம் பண்ணினேன் அப்படிங்கிறதை கூட அதை என்ன செய்யும், ஒரு 4 பேருக்கு மத்தியிலேயோ, ஒரு கூட்டத்திலேயோ, ஏதோ ஒரு காரியம், ஒரு வீட்டிலேயோ நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அப்போ அந்த ஜெபிக்கிற விஷயங்கள் கூட அதில் இருக்கக்கூடிய நோக்கம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கிறதா, அல்லது என்னை காண்பிக்கக்கூடிய, எனக்கு எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண தெரியும் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் தேவன் என்ன செய்வார், எனக்கு காண்பிப்பார். அப்போது அதை காண்பிக்கப்படும் போது அதை நான் ஏற்றுக்கொண்டால் நான் என்ன செய்வேன், நான் பாதுகாக்கப்படுவேன். அல்லது ஒரு குறிப்பிட்ட சகோதரனோடு ஏன் நான் ஐக்கியப்படுறேன் அப்படின்னு நாம் பார்த்தால், அவர் எனக்கு பிடிச்சிருக்குது, அவருக்கு என்னை பற்றி எதுவும் சொல்கிறதில்ல, எந்த கருத்தும் சொல்கிறதில்ல, அவருக்கு எனக்கு நல்ல எந்த வாக்குவாதங்களும் வர்றதில்ல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறதில்ல அப்படின்னு நான் ஒரு குறிப்பிட்ட சகோதரனோடு கூட மட்டும் நான் ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை வைத்து கொண்டிருந்தால்
அல்லது ஒரு குறிப்பிட்டவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் என்ன செய்யறது, ஒரு குறிப்பிட்டவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்ம செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும், எந்த விஷயங்களாக இருந்தாலுமே அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை காண்பிக்கும். அப்போ என்ன இருக்கும்னு சொன்னால், ஏன் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன், அவர் எனக்கு பிடிக்குதா அல்லது என்னைய விரும்புகிறாங்களா அல்லது அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நாம் நிதானித்து பார்த்தால் நம்முடைய மனசாட்சியிலே தேவன் உணர்த்துவார். அப்படி மறைந்திருக்கிற காரியங்களை எல்லாம் அது வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது அதற்கு நான் செவி கொடுத்தால் மனசாட்சி என்ன செய்வேன், நான் காத்துக்கொள்வேன். அது எடுத்தோடனே பெரிய பாவங்களுக்கு நம்ம கொண்டு போகிறதில்லை. அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்னா லேசாக இருக்கும். நமக்கு தெரியும், பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலில் போயிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தால் வீட்டில் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, இன்றைக்கி ஒரு பையனை நான் அடிச்சிட்டேன், சண்டை போட்டுட்டேன், அல்லது நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லிடுவாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது 3 வயசு 5 வயசெல்லாம் இருக்கும்போது ஸ்கூலில் நடந்ததெல்லாம் ஒரு பையன் இப்படி பண்ணிட்டான், அவனை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சிடும், மற்றவர்களுடைய தவறையும் சொல்லிடும், தன்னுடைய தவறையும் என்ன செய்யும், நானும் அடிச்சிட்டேன், நானும் பேசிட்டேன் அப்படின்னு அந்த பையனோ அந்த பெண்ணோ என்ன செய்வாங்க, நான் திட்டேன், நானும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வளர்ந்து வளர 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 ஒரு வயசு 18 20 வயசுன்னு வரும்போது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னால் கேட்டால் கூட செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு என்னடா நடந்தது இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட, ஏன்னா இப்போ அவனுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்திருப்பான், ஒன்று நடந்திருக்கும், ஆனால் அதை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அது சொல்ல மாட்டாங்க. கேட்டால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சின்ன வயதுலேருந்து அந்த மனசாட்சியை நம்ம மனசாட்சியின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்ததுனால நம்ம அதிகமான காரியங்கள் வந்தாலும் கூட நமக்கு அதை என்ன செய்யறதில்ல, தெரியறதில்லை. அதை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து அது எல்லாருக்கும் நம்ம தெரிந்த ஒரு சம்பவம் தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை நாம் அந்த சம்பவத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு நாம் என்ன செய்யலாம். இது எதுக்கு வாசிக்கிறோம்னு சொன்னால், இது வாசிக்கப்படும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்பதற்காகத்தான் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சவுல் தாவீதை துரத்தி தேடிக்கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒரு கெபியிலே நடந்த ஒரு சம்பவம் இது. சரி, சவுலுக்கு மறைந்து அவன் தாவீது ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒளிந்து கொண்டிருக்கும்போது அந்த கெபிக்கு யார் வந்துடுறான்னா, சவுலும் என்ன செய்கிறான், அந்த கெபிக்கு அவன் வந்து விடுகிறான். அப்படி வந்த நேரத்திலே தாவீது ஒரு காரியத்தை செய்து விடுவார். என்ன செய்து விடுவார்? 5ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக்கொண்டான். சவுலுடைய சால்வையை எப்படி அறுத்துக்கொண்டான்? சவுலுக்கே தெரியாமல் மெல்ல அறுத்துக்கொண்டான். அது நிமித்தம் அவன் சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தானா, தாவீது இன்னைக்கு என்னை கொல்ல வந்த சவுலை நான் என்ன செஞ்சிட்டேன், நான் இன்னைக்கு அவருடைய சால்வையை அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் செய்யலை, சந்தோஷமாக இல்லை. எப்படி இருந்தார்னு சொன்னால், அவருடைய ஆரம்ப கால ராஜாவாகிறதுக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார்னு சொன்னால், 5ஆம் வசனம், தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சவுல் ஏதாவது அடித்து போட்டானா, ஏதாவது கொலை பண்ணிட்டானா, இல்லை சவுளுடைய வேலைக்காரரை ஏதாவது பண்ணிட்டானான்னு சொன்னால் அதெல்லாம் தாவீது என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை. அவன் செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சான்? சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. பெரிய தப்பெல்லாம் அவன் செய்யலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்து அந்த சால்வை, ராஜாக்கள் சால்வையில் நம்ம சில சால்லையே கூட சில இந்த தொங்கிட்டுருப்பாங்க, சின்ன சின்னதாக முடிச்சா போட்டு அப்படி அறுத்து விட்டுருப்பாங்க. அவன் சால்வையெல்லாம் அறுத்துக்கல. எதை அறுத்தான்? அந்த சால்வையோட தொங்கல், அந்த ரோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கயிறு மாதிரி இருக்கும் கீழே, அந்த கயிறை என்ன செஞ்சிட்டான், கீழே தொங்கிட்டு இருக்கிற அந்த சால்வையுடைய தொங்கல்னா அந்த ரோப்பை அவன் அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இப்படி அடித்து கொண்டிருந்தது நல்லதா இல்லையா? அவன் மனது அடித்து கொண்டிருந்தது ஒரு நல்ல விஷயம். தாவீதுடைய வாழ்க்கையினே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தான். அவனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவன் அவ்வளவு நுணுக்கமாக சிறு காரியங்களில் கூட அவன் ஒரு உணர்வுள்ள மனுஷனாக அவன் என்ன செய்தான், அவன் இருந்தான். நாம் சில நேரங்களில் இந்த மனதை அடித்து கொள்ளுகிறத ஏதோ பெரிய தொந்தரவுன்னு நினைக்கிறோம். பல நேரங்களில்
இந்த மனதை அடித்துக்கொள்ளுது இல்லையா? ஒரு தப்பு செய்கிறோம், ஒரு பொய் சொல்கிறோன்னு வச்சுக்க, ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பொய்யை சொல்லும்போது சொல்லிடுறோம் சூழ்நிலைகளில். அதுக்கப்புறம் இந்த மனசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த மனசாட்சி அது வந்து கர்த்தர் தந்த தீபம், அது வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்படி காண்பிக்கப்படும் போது அதை என்ன செய்யறதில்ல அப்படின்னு சொன்னால், அது சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காதனால அது பெரிய தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது ரொம்ப நல்லது. அந்த தொந்தரவு அப்படிங்கிறது ஒரு நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ சரீரத்தில் இது வேறு எப்படி சொல்லுவாருன்னு சொன்னால், சரீரத்தில் ஒரு வலி வர்றதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரீரத்தில் இப்போ ஒரு முள் ஏறிடுது அல்லது ஏதோ ஒரு காயம் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இடத்துல வலிக்குது. அப்போ அந்த வலி சரீரத்தில் இருக்கக்கூடிய வலி எவ்வளவு நல்லதோ, எவ்வளவு ஆசீர்வாதமோ, அதை போல நாம் ஒரு தவறு செய்யும்போது நம்முடைய மனது அடித்து கொள்வது இல்லையா? அடித்து கொள்கிறது வந்து அது ஒரு ஆசீர்வாதம். அது இல்லை அப்படின்னா தான் நான் பயப்படணும். தப்பு செஞ்சுட்டு நான் எதுவுமே செய்யாதவன் போல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இருதயம் கடினமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் என் மனதை அடித்துக்கொள்கிறது அப்போ யாரோ ஒருத்தரை பற்றி ஒரு புறங்கூறி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள பற்றி ஒரு தவறான, இப்போ சால்வை அவன் தொங்கலை அறுத்து கொண்டான், அதே போல் யாரோ ஒருவரை குறித்து நான் ஒன்றை சொல்லிட்டேன். யாரோ ஒருத்தரை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை என்ன செஞ்சிட்டேன், சொல்லும்போது நான் சேர்த்தி சொல்லிட்டேன். அப்படி சொல்லப்பட்டது அது தேவையில்லை, அதை சொல்லியிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு என் மனசாட்சி அதை சொல்லும்போது நான் என்ன செய்யணும், உடனே அதை அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் இதே தாவீது ஒரு சின்ன விஷயம் செய்தபோது அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த தொடர்பு எப்படி இருந்ததுன்னா மிகச்சரியாக இருந்தது. ஆனால் அவன் ஒரு பெரிய தவறு செய்தபோது அதுவும் நமக்கு தெரியும். அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போகவில்லை, வீட்டிலே தூங்கி கொண்டிருந்தான். அப்போ யுத்தத்துக்கு போக வேண்டிய அவன் அதை செய்யாமல் வீட்டில் இருந்து கொண்டு அவன் பாவம் செய்தான். பாவம் செய்து விட்டு கிட்டத்தட்ட 1 வருடம் அவன் என்ன செய்யவில்லை, அதை குறித்து எந்த உணர்வுமே, இப்படி இருந்த தாவீதா அப்படின்னு நாம் என்ன செய்யலாம், இவ்வளவு உணர்வுள்ளவனாய் இருந்த, ஒரு நாள் சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு மனம் துடித்த அந்த தாவீது ஒரு வெளிப்படையான ஒரு பாவம் செய்துவிட்டு எந்த உணர்வுமே இல்லாமல் 1 வருடம் அதை என்ன செய்து விட்டான், மறைத்து விட்டான். அப்போ அந்த மனசாட்சியின் சத்தத்துக்கு அவன் என்ன செய்யலை, மனசாட்சி பேசி இருக்குமானா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கும், இவ்வளவு உணர்வுள்ளவனுக்கு கண்டிப்பாக மனசாட்சி அவன் இருதயத்திலே பேசி இருந்திருக்கும். ஆனால் அவன் அதை என்ன செய்தான், தள்ளி விட்டு கொண்டே இருந்தான். யாருக்கும் தெரியக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த 1 வருஷம் அதை மறைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளிகிட்டே இருந்தாள். ஆனால் தேவன் அவன் மேல் வைத்த இரக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு தேவ மனிதனை அவனிடத்திலே அனுப்பினார். அவனுக்கு ஒரு கதையை சொல்லி அப்புறம் அவனை என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, உணர்த்த வேண்டியதாக இருந்தது. அந்தளவுக்கு அவனுடைய இருதயம் என்ன ஆச்சுன்னா கடினப்பட்டு போயிருந்தது. நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி நீதாப்பா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு, அதுக்கப்புறம் அவன் திருந்தினான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு உணர்த்துகிற விஷயங்களுக்கு நாம் என்ன செய்யணும், உணர்வு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். சின்ன விஷயங்கள் நாம் பேசுகிற ஒருத்தர் வீட்டில், ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியோ ஒரு கணவனையோ ஒரு காயப்படுத்தும்படியாய் அவர் காயப்படுத்தும்னே தெரியும், ஆனாலும் என்ன செய்யறது, பேசுறது. அல்லது ஒருத்தரை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட வெளியிலெல்லாம் போக வேண்டியதில்லை, குடும்பத்திலேயே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பேசுகிற வார்த்தைகள் என்ன செய்யறது, அது பேசுறது. அப்புறம் அதை குறித்து எந்த உணர்வும் இல்லாமலே இருக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய நமக்குள்ளே இருள் வந்து கொண்டே இருக்கும். அதான் பிரச்சனை. இருள்ங்கிறது ஒரே நாளில் வந்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறதில்ல, மூடுறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருள் என்ன செய்யும், மூடி கடைசியில் அது நம்ம என்ன செய்து விடும்னா அழித்து விடும். ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறவங்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாள் 1 மாதம்லாம் குடித்தா அவங்களுக்கு என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நீண்ட வருஷக்கணக்காக குடித்துட்டு இருக்கிறவங்கள சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு அவங்களுடைய லங்ஸோட ரிப்போர்ட்டை நாம் எடுத்து அவங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒருத்தருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. அவனுடைய இருதயம் ஒரு பியூராக இருக்கக்கூடிய அவனுடைய இருதயம் விரலடைஞ்சிட்டே வரும், கெட்டு போயிட்டே இருக்கும். புகை பிடிக்க அவன் இருதயம் என்ன செஞ்சிடும்னா, சுத்தமான அந்த மனசாட்சி அப்படியே சரீரம் கெட்டு இருள் அடைந்து கடைசியில் ஒரு நாளைக்கு அதை அழிந்து போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிடும்,
வந்துடும். அதே போல தான் பாவம் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு என்ன செய்யணும், ஆரம்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களாக நாம் அதை செய்யாமல் போகும்போது அது என்ன செய்யணும், நம்முடைய மனசாட்சி சுத்தமாக அதை என்ன செய்யணும், அழித்து விட்டு நம்மை நடைவனங்களாக என்ன செஞ்சு விடும், உலகத்தாரை விட மோசமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், மாறி போகிற அளவுக்கு மாற்றிவிடும். ஆனால் இந்த மனசாட்சியை நாம் காத்து கொண்டால் யாரை போல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பவுல் சொல்லுவாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அவருக்கு தெரிஞ்சு அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணிடுவார். இந்த இடத்துல 2 சொல்லுவார். ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசித்தா மனுஷர்களுக்கு பயந்துட்டு ஒரு தடவை ஜெருசலேம் போய் மொட்டை அடிச்சுக்குவார். அது ஒன்று அவர் பண்ண தப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த நியாயம் விசாரிக்கப்படும் போது அவர் ஒன்று பண்ணிடுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் 24ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அப்படி நியாயம் விசாரிக்கப்படும் போது முதல் வசனத்திலேயே அவர் ஒன்று சொல்லுவார், நான் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்னாடி நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நல் மனசாட்சி இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நடப்பது அப்படிங்கிறது கூடாத விஷயம். நல் மனசாட்சி இல்லாமல் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆனால் பவுல் அதை அறிந்திருந்தார். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் நியாயம் விசாரிக்கப்படும் போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை அங்கே பார்த்தா அவங்க 2 கூட்டத்தார் இருப்பாங்க, பரிசேயர் சதுசேயர் அப்படிங்கிற 2 கூட்டம் இருப்பாங்க. இந்த கூட்டத்தை பிரிக்கிறதுக்கு எப்படா இது பிரச்சனை பண்ணலான்னு பார்த்து இவர் என்ன பண்ணிடுவார்னு சொன்னால், நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சதுசேயர்களுக்கு தேவதூதர்கள் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு, ஆவி அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள். பரிசேயர்கள் எல்லாம் தேவதூதர்கள் ஆவி உண்டு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க. இவர் இப்படி சொன்னோன்னே என்ன ஆயிரும்னா, இவர் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தவர் கேட்குறவங்க மட்டும் பதில் சொல்லாமல் கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணிடுவார், இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒன்று சொல்லி அங்கே பெரிய கலகமாயிரும். அந்த கலகமாயி கடைசியில் சவுலை காப்பாற்ற வேண்டிய அளவுக்கு அது கொண்டு போயிடும். அதை அவரே சொல்கிறார். எங்கே சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் 24ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே அன்று வேறொரு குற்றமும் காணப்படவில்லை என்றான். பவுல் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் பாருங்க. ஒரு தப்பு பண்ணிட்டார் தான், ஆனால் அவர் அது எப்படி அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு சொல்லின் நிமித்தமே, ஒரே ஒரு சொல்லு தான் சொன்னேன். நான் நியாயம் தீர்க்கப்படும் போது பல காரியங்களே அவர் பேசுகிறார். அப்படி பேசிட்டு தேவையில்லாமல் இடையில ஒரு வார்த்தை என்ன செஞ்சார், ஒரே ஒரு சொல், அந்த சொல்லை விட்டுறாரு. அது நிமித்தம் தானே தவிர மற்றபடி எனக்கு என்ன இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அங்கே பாருங்கள், 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒரு நல்ல போராட்டம் பண்ணணும்னு படித்தோம் இல்லையா, அது என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். சரி பவுலே, எதுக்காக இந்த மனசாட்சி குறித்து இவ்வளவு சீரியஸாக எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு, மனசாட்சி சொல்கிறத கேட்கலன்னா இப்போ என்ன அப்படின்னு பவுலை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், இதே அந்த வசனத்தோட ஆரம்பம் எப்படி இருக்குது, இதனால் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா, அப்போஸ்தலர் 24:16, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் அப்படின்னா எதனால் அப்படின்னு நம்ம கேட்கணும். எதனால் அப்படின்னு சொன்னால், நீதிமான்களும் அநீதிமான்களையும் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று ஒரு நம்பிக்கை அவருக்கு என்ன இருந்தது, நம்பிக்கை இருந்துச்சு. பவுலே, ஏன் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளணும், இந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்வதற்காக நீங்கள் ஏன் இவ்வளவு பிரயாசப்படுறாங்க, ஒரே ஒரு வார்த்தை தானே, இது நிமித்தமெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப அதிகத்தனம் அப்படின்னெல்லாம் அவர் யோசிக்கலை. ஏன் சொன்னார், ஏன் இப்படி இவ்வளவு கருத்தாக அவர் இருந்த ஒரு வார்த்தை தானே அப்படின்னு அவர் உடல் அவர் என்ன பண்ணார், ஏன்னா அவருக்குள்ள இருந்த என்ன விசுவாசம் அப்படின்னு சொன்னால், மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை யாரெல்லாம் இருதயத்தில் இருக்கிறதோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய இருதயத்தை
தன்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு பிரயாசப்படுவார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறது கஷ்டம் இல்லை, அது ஈஸி. இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறத நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனால் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படிங்கிறது, ஒருவேளை மரித்தால் நான் உயிரோடு எழுந்திருப்பேன், அல்லது ஆண்டவர் வந்தால் நான் மகிமை அடைவேன், அவரோடு கூட மறுரூபப்படுவேன்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த நல் மனசாட்சிக்காக பிரயாசப்படுவார்கள். அந்த விசுவாசம் இருதயத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லுகிற விசுவாசம் பொய்யான விசுவாசம், போலியான விசுவாசம். நான் உயிர் தெழுந்திருப்பேன்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, என் மனசாட்சி குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அது என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அது பெரிய விஷயமா? அல்லது ஒருத்தரை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டேன், இதுக்கெல்லாம் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல. நான் ஒரு கடினமாக பேசிட்டேன், அதெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு ஒவ்வொன்றாக இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன விசுவாசம் உள்ளவன் சொன்னால், நான் உயிரோடு எழுந்திருப்பேன்கிற விசுவாசம் இல்லாத மனிதன். அதை நாம் என்ன செய்யணும்? பவுலுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. எதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டார் அப்படின்னு சொன்னால், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு நல்ல வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல், இன்னொன்று அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். முதல்ல நடக்க போவது எது அப்படின்னு சொன்னால் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். இப்போ பவுல் இங்கே இந்த யோவான் மூலியமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். பவுல் ஏன் இவ்வளவு போராடினார் அப்படிங்கிறதை நாம் பார்க்க முடியுதா? அவர் பிலிப்பியரில் கூட சொல்லுவார், நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்குன்னு சொல்கிறார். அப்போது நம்ம லக்கு பாருங்கள், நமக்கு என்ன ஒரு தரிசனம் வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயங்களே இல்லை. நான் ஒரு நேரம் சாப்பிட்றேன்னா சாப்பிட்லையா, எனக்கு ஒரு நல்ல துணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம், எனக்கு வீடு இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக இருக்கும்படி என்னுடைய மனசாட்சியை நான் என்ன செய்யணும்? நான் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய மனசாட்சி சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதில் குற்றம் என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாது. இப்படி வாழ்ந்த ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதன், அதெல்லாம் நம்மளை வெட்கப்படுத்துகிறார். அந்தளவுக்கு நம்ம பேச முடியாது. ஆனாலும் அது ஒரு பெரிய ஒரு சவாலாய் நாம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் சொல்லி அதோடு கூட முடிக்கிறேன். யோபின் புத்தகம் எங்கே சொல்லுவார்? யாருக்கா சொல்லியுமா? நான் உயிரோடு இருக்க வரை என் ஆவி என்னை நிந்திக்காது அப்படின்னு சொல்லுவார் ஒரு வசனம். எங்கேயே எழுதி வச்சேன். யோபு 27ஆம் அதிகாரம், யோபு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது என்ன ஒரு சாட்சி பாருங்கள். இந்த ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதனுடைய ஒரு சாட்சி. அவனுக்கு கிருபை கிடையாது, பரிசுத்தாவி கிடையாது. ஆனால் இந்த மனிதனுடைய சாட்சி பாருங்கள். 6ஆம் வசனம் பின்பகுதி பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இதுவும் லிவிங் மொழிபெயர்ப்பில் கான்சியன்ஸ் தான் போட்டிருக்கு. தமிழில் இருதயம்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் இதுவும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் மனசாட்சி அல்லது என் மனம் என்னை நிந்திக்காது. யோபுவே, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி என் இருதயம் என்ன செய்யாது? நிந்திக்காது. இதை குறித்து பிரதர் விக்டர் அவர்கள் பேசின ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அதில் அவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, அதாவது யோபுவனுடைய நண்பர்கள் இவர்களை குறித்து நிறைய குற்றம் சொல்கிறாங்க. யோபு அந்த ரங்கத்தில் பாவம் செய்கிறாரு, அவர் ஒழுங்காக கூலி கொடுக்கல, அவர் விதவைகளை ஆதரிக்கலை, பெரிய நீதிமான் மாதிரி இவர் காமிக்கிறாரு, இவர் அக்கிரமம் பண்ணினாரு அப்படின்னு எல்லாம் நிறையா இவரை சுற்றி வந்த நண்பர்கள் நிறையா இவர்களை அவரை விமர்சனம் பண்ணி அவரை பேசுகிற பல வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் யோபுவுக்கு இவர்கள் பேசுகிற அதில் பேர் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் பேசுகிற காரியங்களுக்கு குறிச்செல்லாம் யோபு என்ன செய்யலை?
என்னை குறித்து மனிதர்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் எது விஷயம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இருதயம் என்னை நிந்தித்தால் அது எனக்கு பெரிய விஷயம். என்னுடைய இருதயம் எனக்கு சொல்லிச்சு, என்னுடைய இருதயம் நீ ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருந்துட்டா யோபு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது அவருக்கு பெரிய விஷயம். அல்லது தங்கத்தையும் பொன்னையும் பார்த்து நீ என்னுடைய ஆதரவு அப்படின்னு நான் இருதயத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என் இருதயம் அதன் மேல் நீ நம்பிக்கை கொண்டிருந்தாய் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு பெரிய விஷயம். யோபு அப்படி பார்த்தாரு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சில நேரங்களில் நாம் அப்படி சொல்லுகிறோம். குடும்பத்தில் மனைவி என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார், என்னை புரிந்து கொள்வதே இல்லை அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே வருத்தம். அதே போல் மனைவிக்கும் என்னது சில வருத்தங்கள் மனசுக்குள்ளே என்ன பல வருத்தங்கள் அவங்களுக்குள்ள, அவர் என்னை சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல, எனக்கு உதவி செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பல வருத்தங்கள் பல காரியங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என் மனைவி கீழ்ப்படுகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு புருஷன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு சகோதரிகள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் புருஷன் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு அடங்காதவ அல்லது நான் சொன்ன கேட்கறதில்ல அப்படின்னு என் கணவன் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என் இருதயம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, நான் ஒரு கீழ்ப்படியாத மனைவி அப்படின்னு என் இருதயம் எனக்கு சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்யணும், 1000 மடங்கு பயப்பட வேண்டும். கணவன் சொல்லுகிற நீ கீழ்ப்படி மாட்டேங்கிறான்னு சொல்கிற வார்த்தை ரெண்டாவது விஷயம். ஆனால் என் இருதயம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய் அப்படின்னு என் இருதயம் என்னை சொல்லிடுச்சுன்னா அதை குறித்து நான் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தான் ஒரு கணவனும் மனைவி குற்றப்படுத்தும் போது நீங்கள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட எதுவும் இப்படி பல காரியங்களை நமக்கு சொன்னாலும் கூட அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் அது ரெண்டாவது விஷயம். நான் என்னை எப்படி நியாயந்திருக்கணும்னு சொன்னால், உண்மையிலேயே நான் அப்படி ஒரு புரிந்து கொள்ளாத கணவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு என் மனசாட்சி எனக்கு சொல்லிச்சுன்னா நான் அதுக்கு என்ன செய்யணும், நான் அதுக்கு பயப்பட வேண்டும். நீ மனைவியை புரிந்து கொள்ள, அவனுடைய பலவீனம் அவனுக்கு தெரியல, நீ உதவி செய்யலை, அவருடைய அந்த மன ஆதங்கங்களை உன்னால் விளங்கிக்க முடியல, பொறுப்பு இல்லாமல் இருக்கிற, உணர்வு இல்லாமல் இருக்கிற, கடினமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி என் இருதயம் எனக்கு சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் பயப்பட வேண்டும். நிறைய பேர் மனைவி என்னை பற்றி என்ன சொல்லிடுவாங்க, கணவனை பற்றி என்ன சொல்லிடுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் நாம் யோசிக்கிறோமே தவிர அதெல்லாம் விஷயம் அதல்ல. என் இருதயம் யோபு இது ஒரு பெரிய சவாலாய் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலிருந்து என்ன எடுத்துக்கொள்வோம் சொன்னால், அவர் கடைசி வரைக்கும் சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆண்டவரே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஒவ்வொரு நாளும் உடைய மனசாட்சியின் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். என் மனசாட்சி நீ இதுக்கு கீழ்ப்படியல, இதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம், அப்படி நிந்திக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். எனவே நாம் இதை என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் ஜாக்கிரதையாய் செய்வோம். அது இல்லாமல் நாம் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் வீண். நம்முடைய அன்பு கூறுதல் வீண், நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் வீண். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார்னா, உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யாத, சபைக்கு காணிக்கையை போட வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நீ என்ன செய், முதல் ஒப்புரவாகு, சகோதரனோடு கூட ஒப்புரவாகு. அதில் என்ன வரும்னா, உன் எதிராளி உன் வழியில் இருக்கும்போதே என்ன செய்ய, நீ நல்மனம் பொருந்து. அந்த எதிராளி யார் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் தான் எதிராளி. நமக்கு மனைவியோ கணவனோ எதிராளி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களோ அடுத்த மனிதர்களோ வேலை செய்கிறவங்க இருக்கிறவங்களோ நமக்கு எதிராளி இல்லை. நமக்கு எதிராளி யார், வேத வசனம். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வசனமே அதை என்ன செய்யும், என்னை நியாயந்திருக்கும். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுவோம். நம்முடைய மனசாட்சியை நாம் என்ன செய்வோம், சுத்தமாய் காத்துக்கொள்வோம். சுத்தமாய், சின்ன விஷயம், அது ஒரு சால்வையின் தொங்கல் தானே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்தால் நமக்கு என்ன அபாயம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உயிர்த்தெழுதலில் நாம் இருப்போமா இல்லையாங்கிறது என்னது, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு மனம் போனபடி வாழ்ந்துட்டு நான் உயிர் தெழுவேன் கொண்டிருக்கிற விசுவாசம் போலியானது. மெய்யான விசுவாசம் என்னுடைய மனசாட்சியை அது சுத்திகரித்து கொண்டே இருக்கும், நான் தூய்மையாக்கி கொண்டே இருப்பேன். பவுல் சொல்லுவார் இல்லையா, அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு குற்றமற்ற மனசாட்சி, ஒரு நல் மனசாட்சி. நாம் பிறந்தபோது நம்ம எல்லாருக்கும் நான் ஒரு நல் மனசாட்சி அப்படின்னு சொல்லுவார். முதல்ல தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை ஒரு நல் மனசாட்சியோடு கூட வாழ்ந்து வருகிறேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா,
இப்போ நான் வாசித்தது போல் நான் ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரோமரில் வாசிக்கும்போது அவர் எப்படி சொல்லுவார்னா, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சி. இப்போ அந்த மனசாட்சியெல்லாம் தாண்டி அவர் எப்படி வந்துட்டாருன்னா, பரிசுத்த ஆவியும் என் மனசாட்சியும் சொல்லுகிற சாட்சி தான் எனக்கு சாட்சி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் என்ன செஞ்சுட்டார்? வந்துட்டார். ஆனால் நம்ம ஆரம்பிக்கிற இடம் எதுன்னா, நம்முடைய மனசாட்சியில் அந்த சின்ன தீபமாக இருக்குது இல்லைங்களா, அந்த சின்ன தீபமாக இருக்கும்போதே நாம் என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்தை நம்ம அணைச்சிடாமல் அதுக்கு நாம் செவி கொடுத்தால் அந்த வெளிச்சம் என்ன ஆகிட்டே இருக்கும்? வெளிச்சம் அதிகமாயிட்டே இருக்கும். நாம் உணர்வுள்ளதாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மகிமையுள்ளதாக இருக்கும். நாம் தேவனுக்கு முன்பாக வாழ முடியும். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் அவ்வளவு ஒரு நிச்சயம் உள்ளதாக, தைரியம் உள்ளதாக மாறும். ஏன் நம்ம பலவீனமாகவே இருக்கிறோம், ஒரு தைரியமாகவே இல்லை, நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனசாட்சியில் நம்ம சுத்தமாக இல்லை. வேற ஒரு விஷயம் இல்லை, நம்முடைய மனசாட்சியில் சுத்தமாக இல்லை. மனசாட்சி சுத்தமாக இருந்தால் நம்ம எவ்வளவு போல்டாக இருப்போம், எவ்வளவு தைரியமாக இருப்போம். இல்லை, ஏன் உன்னை பேச முடியல, உன்னை சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால், நான் வாழலை, நான் இல்லை. ஆண்டவரே அப்படி நான் இருக்கக்கூடாது. யோபுவை போல 1008 பேர் 1000 சொன்னாலும் அதுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் என்னுடைய இருதயம் என்னை செஞ்சக்கூடாது, என்னை நிந்திக்காத ஒரு வாழ்க்கை, என் இருதயம் நிந்திக்காத ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து உதவி செய்வாராக. ஆமென்.